பேய்களும் ஆவிகளையும் மனிதர்களின் உடலை மட்டும்தான் ஆக்கிரமிக்குமா? உயிரற்ற ஒரு சாதாரண பொருளுக்குள் புகுந்து அதை தொடுபவர்களின் உயிரை குடிக்கும் கொடூர சக்தி அமானுஷ்யங்களுக்கு உண்டா? உங்கள் வீட்டு அலமாரியில் அழகாக வீற்றிருக்கும் ஒரு பழங்கால பொருள் உங்கள் குடும்பத்தின் ஒட்டுமொத்த அழிவிற்கும் காரணமாக அமைந்தால் உங்களால் நம்ப முடிகிறதா? கற்பனை என்று நீங்கள் நினைக்கும் பல விஷயங்கள் வரலாற்றில் இரத்தக்கரைகளோடு பதிவு செய்யப்பட்டுள்ளன. உலகையே உறைய வைத்த அறிவியல் அறிஞர்களாலேயே விளக்க முடியாத, தொட்டவர்களை எல்லாம் சுடுகாட்டுக்கு அனுப்பிய 5 சபிக்கப்பட்ட பொருட்களை பற்றித்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். அதிலும் 4வது மற்றும் 5வது பொருட்கள் என்னவென்று தெரிந்தால் உண்மையிலேயே நீங்கள் ஆடிப்போய் விடுவீர்கள். இந்த 5 பொருட்களும் ஒரே ஒரு மனிதனிடம் கிடைத்தால் என்னவாகும் என்பதை வீடியோவின் இறுதியில் பாருங்கள். உங்களை அறியாமலேயே உங்களுக்குள் ஒரு நடுக்கம் ஏற்படும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து முடிக்கும் போது உங்கள் வீட்டில் இருக்கும் பழைய பொருட்களை பார்க்கவே உங்களுக்கு ஒருவித பயம் வரலாம். இது போன்ற உறைய வைக்கும் மர்மங்களை தொடர்ந்து காண இருண்ட உலகிற்குள் நுழையும் முன் இப்போதே மெயின் ஆஃப் மிஸ்டரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வரலாற்றின் இருண்ட பக்கங்களில் மனிதனின் பேராசை சில நேரங்களில் கொடூரமான சாபமாக மாறி பல தலைமுறைகளை அழித்த கதைகள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சாபத்தை சுமந்து நிற்கும் முதல் பொருள்தான் பார்ப்பவர் கண்களை பறிக்கும் பேரழகு கொண்ட நீல நிற ஹோப் வைரம். ஆனால் அதன் பேரில் இருக்கும் நம்பிக்கை அதை சொந்தமாக்கிக் கொண்ட எவர் வாழ்விலும் இருந்ததில்லை. மரண ஓலங்களும் தற்கொலைகளும் தான் அந்த வைரம் விட்டுச் சென்ற எச்சங்கள். இதன் ரத்தம் தோய்ந்த வரலாறு நமது இந்திய மண்ணிலிருந்துதான் தொடங்குகிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆந்திராவின் கோல்கொண்டா சுரங்கத்தில் கண்டெடுக்கப்பட்ட இந்த அபூர்வ வைரம் ஒரு பழங்கால திருக்கோவிலில் இருந்த சீதா தேவியின் சிலையின் நெற்றியில் பதிக்கப்பட்டிருந்தது. மக்கள் அதை தெய்வமாக வணங்கி வந்தனர். ஆனால் ஒரு இருண்ட இரவில் பேராசை கொண்ட ஒருவன் கோவிலுக்குள் நுழைந்து சிலையின் நெற்றியில் இருந்த வைரத்தை ஈவு இரக்கமின்றி தோண்டி எடுத்தான். ஒரு தெய்வச் சிலையின் அங்கத்தை சிதைத்த அந்த நொடியிலேயே அந்த வைரத்தின் மீது ஒரு கொடூரமான சாபம் படிந்துவிட்டது. திருடியவன் சில நாட்களிலேயே துடிதுடித்து மர்மமாக இறந்து போனான். 17ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டு வைர வியாபாரி டேவர்னியர் என்பவன் இதை கைப்பற்றி பிரான்ஸ் கொண்டு சென்றான். அவன் அங்கு சென்றதுமே வைரத்தின் உண்மையான கொடூரம் வெளிப்பட்டது. பெரும் செல்வந்தனாக மாறிய அவனது மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. வியாபாரம் சரிந்து நடுத்தெருவுக்கு வந்த அவன் இறுதியில் ஒரு காட்டில் நாய்கள் கடித்து குதறி இறந்து போனான். அடுத்து அந்த வைரத்தை வாங்கிய பிரான்ஸ் மன்னன் 16ஆம் லூயிஸ் மற்றும் அவரது மனைவி மேரி ஆண்டோனெட் ஆகியோரின் வாழ்வு சிதைந்தது. பிரெஞ்சு புரட்சியின் போது அவர்கள் இருவரது தலைகளும் மக்கள் முன்னிலையில் துண்டிக்கப்பட்டன. அந்த வைரம் எங்கு சென்றாலும் மரணம் மட்டுமே மிஞ்சியது. அதன் சாபம் அடுத்தடுத்த தலைமுறைகளையும் வேட்டையாடியது. இந்த வைரத்தை சொந்தமாக்கிக் கொண்ட ஒரு பெண் தன் குழந்தையை இழந்து பின்னாளில் தானும் தற்கொலை செய்து கொண்டார். இறுதியில் இந்த வைரத்தை அருங்காட்சியகத்திற்கு கொண்டு சென்ற தபால்காரர் கூட ஒரு விபத்தில் சிக்கி தன் காலை இழந்தார். இன்றும் அந்த வைரம் வாஷிங்டனில் உள்ள ஒரு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை தொட எவருக்கும் துணிவில்லை. இந்த வைரத்தை விடவும் பயங்கரமான மர்மம் கொண்ட ஒரு ஓவியத்தை பற்றித்தான் அடுத்து பார்க்கப் போகிறோம். அந்த ஓவியத்தில் இருக்கும் சிறுவனின் கண்ணீருக்கு பின்னால் ஒரு பெரும் தீ விபத்தின் ரகசியம் ஒளிந்திருக்கிறது. அந்த ஓவியம் உங்கள் வீட்டிற்குள் வந்தால் என்ன நடக்கும்? ஹோப் வைரத்தின் சாபம் ஒரு புறம் இருக்க, அதைவிடவும் விசித்திரமான ஒரு மர்மம் 1980களில் இங்கிலாந்து தேசத்தையே உலுக்கியது. அது ஒரு மனிதரோ அல்லது விலங்கோ செய்த செயல் அல்ல. சுவரில் மாட்டியிருந்த ஒரு சாதாரண ஓவியம் செய்த விபரீதம். அந்த ஓவியத்தின் பெயர் அழும் சிறுவன். இத்தாலிய ஓவியர் புருனோ அமடியோ என்பவரால் வரையப்பட்ட இந்த ஓவியத்தில் ஒரு சிறுவன் கண்களில் கண்ணீரோடு சோகமாக பார்த்துக் கொண்டிருப்பான். பார்ப்பதற்கு மிகவும் பரிதாபமாக இருக்கும் இந்த ஓவியம் ஒரு காலத்தில் இங்கிலாந்தில் பலருடைய வீடுகளை அலங்கரித்தது. ஆனால் அந்த வீடுகளில் அடுத்தடுத்து நடந்த விபத்துகள் யாராலும் நம்ப முடியாதவை. செப்டம்பர் 1985இல் இங்கிலாந்தின் ஒரு பகுதியில் ஒரு வீடு மர்மமான முறையில் தீப்பற்றி எரிந்தது. தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை அணைத்த போது அந்த வீடே சாம்பலாகி இருந்தது. ஆனால் எரியாமல் அப்படியே இருந்த ஒரே ஒரு பொருள் அந்த அழும் சிறுவனின் ஓவியம் மட்டும்தான். முதலில் இதை ஒரு தற்செயலான நிகழ்வு என்றுதான் அனைவரும் கருதினர். ஆனால் அடுத்தடுத்த வாரங்களில் இதே போன்ற பல புகார்கள் வரத் தொடங்கின. எந்த வீடுகளில் எல்லாம் அந்த ஓவியம் இருந்ததோ அந்த வீடுகள் அனைத்தும் தீப்பற்றி எரிந்தன. ஆச்சரியம் என்னவென்றால் மற்ற பொருட்கள் கருகி போனாலும் அந்த ஓவியம் மட்டும் ஒரு சிறு கீறல் கூட இல்லாமல் அப்படியே இருந்தது. மக்கள் பீதி அடைந்தனர். அந்த சிறுவனின் கண்ணீரில் ஏதோ ஒரு தீய சக்தி இருப்பதாக நம்பத் தொடங்கினர். அந்த ஓவியம் வரையப்பட்ட பின்னணி என்ன என்று ஆராய்ந்த போது ஒரு திடுக்கிடும் உண்மை வெளியானது. அந்த ஓவியர் ஒரு அநாதை இல்லத்தில் இருந்த ஒரு சிறுவனை பார்த்துதான் இந்த ஓவியத்தை வரைந்திருக்கிறார். அந்த சிறுவனின் பெற்றோர் ஒரு தீ விபத்தில் தான் உயிரிழந்தனர் என்றும் அவன் எங்கு சென்றாலும் அந்த இடத்தில் தீ விபத்து ஏற்படும் என்றும் ஒரு செய்தி பரவியது. அந்த சிறுவனை சாத்தான் அனுப்பிய நெருப்பு குழந்தை என்று மக்கள் அழைத்தனர். இந்த ஓவியம் உங்கள் வீட்டிற்குள் நுழைந்தால் உங்கள் வீடும் சாம்பலாகிவிடும் என்ற பயம் பரவியது. இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் தாங்கள் வைத்திருந்த அந்த ஓவியங்களை வீதிகளில் கொட்டி தீயிட்டு கொளுத்தினர். இன்றும் அந்த ஓவியத்தின் மர்மம் முழுமையாக தீர்க்கப்படவில்லை. இது வெறும் தற்செயலான நிகழ்வா அல்லது அந்த ஓவியத்திற்குள் அந்த அநாதை சிறுவனின் ஆன்மா குடிபுகுந்ததா என்பது
ஒரு விடை தெரியாத மர்மமாகவே இருக்கிறது. இந்த ஓவியத்தின் நெருப்புச் சாபத்தை விடவும் பயங்கரமான ஒரு பொருள் இன்றும் ஒரு அருங்காட்சியகத்தில் ரகசியமாக பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழும் சிறுவன் ஓவியத்தின் நெருப்புச் சாபம் இங்கிலாந்தையே அச்சுறுத்திக் கொண்டிருந்த அதே வேளையில் உலகின் மற்றொரு பகுதியில் ஒரு சிறிய மரப்பெட்டி பலரது உயிரை குடித்துக் கொண்டிருந்தது. அது ஒரு சாதாரண மது வைக்கும் பெட்டி போல தோன்றினாலும் அதன் உள்ளே அடைக்கப்பட்டிருந்தது ஒரு மனித உயிரல்ல, ஒரு கொடூரமான தீய ஆவி. டிபுக் பெட்டி என்று அழைக்கப்படும் இந்த பெட்டியின் கதை 2ஆம் உலகப் போரின் போது யூதர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளிலிருந்து தொடங்குகிறது. அந்த போரில் தப்பிப் பிழைத்த ஒரு வயதான பாட்டி இந்த பெட்டியை தன்னுடன் அமெரிக்காவிற்கு எடுத்து வந்தார். அவர் இறக்கும் வரை அந்த பெட்டியை ஒருமுறை கூட திறக்கக்கூடாது என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தார். அதன் உள்ளே ஏதோ ஒரு பயங்கரம் ஒளிந்திருப்பதை அவர் உணர்ந்திருந்தார். அவரது மறைவுக்குப் பிறகு அந்த பெட்டி ஒரு ஏல விற்பனைக்கு வந்தது. அதை விலைக்கு வாங்கிய கெவின் மென்னிஸ் என்பவருக்குத்தான் முதல் அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த பெட்டியை தனது கடைக்கு எடுத்துச் சென்றன்றே அங்கிருந்த கண்ணாடிகள் அனைத்தும் மர்மமான முறையில் வெடித்துச் சிதறின. கடையின் உள்ளே மல்லிகை பூக்கள் மற்றும் சிறுநீரின் நாற்றம் மாறி மாறி வீசத் தொடங்கியது. பயந்து போன கெவின் அந்த பெட்டியை தன் தாய்க்கு பரிசாக வழங்கினார். ஆனால் பெட்டியை தொட்ட 5வது நிமிடமே அவரது தாய்க்கு பக்கவாதம் ஏற்பட்டு பேசும் திறனை இழந்தார். மருத்துவமனையில் இருந்த அவர் ஒரு காகிதத்தில் வெறுக்கத்தக்க பரிசு என்று நடுங்கும் கைகளால் எழுதி தன் மகனிடம் கொடுத்தார். யாரால் இந்த பெட்டி உருவாக்கப்பட்டது என்ற தேடல் தீவிரமடைந்த போது ஒரு திடுக்கிடும் உண்மை தெரிய வந்தது. யூத மத நம்பிக்கைகளின்படி டிபுக் என்பது ஒரு தீய ஆவி, அடக்க முடியாத ஆசைகளை கொண்ட ஒரு மனிதனின் ஆன்மா. இறப்பிற்குப் பிறகு அலைந்து திரிந்து மற்றவர்களின் உடலுக்குள் நுழைய முயற்சிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆவியைத்தான் இந்த பெட்டிக்குள் ஒரு விசித்திரமான மந்திரச் சடங்கு மூலம் அடைத்து வைத்திருந்தனர். இந்த பெட்டி யார் கைக்குச் சென்றாலும் அவர்களுக்கு கொடூரமான கனவுகள் வரத் தொடங்கின. தூக்கத்தில் யாரோ ஒரு கிழவி தங்களை தாக்குவது போலவும் உடலில் மர்மமான காயங்கள் ஏற்படுவது போலவும் அவர்கள் உணர்ந்தனர். சிலருக்கு திடீரென முடி கொட்டத் தொடங்கியது, சிலரோ இரத்த வாந்தி எடுத்து மயங்கினர். அந்த பெட்டியின் மூடிக்கு அடியில் 2 பழைய நாணயங்கள், ஒரு உலர்ந்த ரோஜா மலர் மற்றும் சில தலைமுடி சுருள்கள் இருந்தன. இவை அனைத்தும் அந்த ஆவியை கட்டி போடுவதற்காக பயன்படுத்தப்பட்டவை. இதை பற்றி ஆய்வு செய்த பல அறிஞர்கள் இந்த பெட்டியிலிருந்து வெளிப்படும் ஒருவித எதிர்மறை ஆற்றல் மனித மூளையை நேரடியாக தாக்கும் வல்லமை கொண்டது என்று கூறினர். ஆனால் அறிவியல் ரீதியான விளக்கங்கள் எதற்கும் கட்டுப்படாமல் அந்த பெட்டி பலரது வாழ்க்கையை சிதைத்துக் கொண்டே இருந்தது. இந்த பெட்டியின் பாதிப்பிலிருந்து தப்பிக்க அதை மீண்டும் ஒரு மறைவிடத்தில் வைத்து பூட்டினார்கள். ஆனால் இந்த ஆவி பெட்டியை விடவும் பயங்கரமானது. அடுத்து நாம் பார்க்கப் போகும் ஒரு உயிரற்ற பொம்மை. அந்த பொம்மையின் பெயர் அன்னாபெல். அழகான அந்த பொம்மை எப்படி ஒரு கொலையாளி போல மாறியது என்பதுதான் உலகையே உலுக்கிய மர்மம். அன்னாபெல் இந்த பெயரை சொன்னாலே பலருக்கும் ஹாலிவுட் திரைப்படங்கள் தான் நினைவுக்கு வரும். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அன்னாபெல் என்பது ஒரு அழகான துணிப்பொம்மை. 1970களில் ஒரு நர்சிங் மாணவிக்கு இந்த பொம்மை பரிசாக கிடைத்தது. ஆரம்பத்தில் சாதாரணமாக தெரிந்த அந்த பொம்மை சில நாட்களிலேயே தனது சுயரூபத்தை காட்டத் தொடங்கியது. காலையில் ஒரு இடத்தில் வைக்கப்பட்ட பொம்மை மாலையில் வேறொரு அறையில் அமர்ந்திருக்கும். முதலில் யாரோ விளையாடுகிறார்கள் என்று நினைத்த அந்த பெண்களுக்கு பொம்மையின் அருகில் காகிதத் துண்டுகளில் "எங்களுக்கு உதவுங்கள்" என்று இரத்தச் சிவப்பில் எழுதப்பட்ட வரிகள் இருந்ததை கண்டபோதுதான் பயம் தொற்றிக்கொண்டது. அமானுஷ்ய ஆராய்ச்சியாளர்களான எட் மற்றும் லொரைன் வாரன் இந்த பொம்மையை ஆய்வு செய்தபோது இதில் ஒரு சிறுமியின் ஆவி இருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் உண்மை அதுவல்ல. ஒரு கொடூரமான சாத்தானிய சக்தி அந்த பொம்மையை ஒரு கருவியாக பயன்படுத்தியது. அந்த பொம்மையை தொட முயன்ற ஒரு நபரை அது கண்ணுக்குத் தெரியாத கைகளால் தாக்கியது. அவரது மார்பில் நகக்கீறல்கள் போன்ற காயங்கள் ஏற்பட்டன. இறுதியில் அந்த பொம்மை ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் வைத்து பூட்டப்பட்டது. இன்றும் அந்த பெட்டியின் மீது எக்காரணத்தை கொண்டும் திறக்கக்கூடாது என்ற எச்சரிக்கை வாசகம் ஒட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பொம்மையை விடவும் பயங்கரமான ஒரு உயிருள்ள பொம்மை அமெரிக்காவின் மற்றொரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தது. அதன் பெயர் ராபர்ட். 1904இல் பில்லி என்ற சிறுவனுக்கு அவனது வேலைக்காரர் இந்த பொம்மையை பரிசாக கொடுத்தார். அந்த வேலைக்காரருக்கு மாந்திரீக கலைகள் தெரியும் என்று சொல்லப்பட்டது. பில்லி அந்த பொம்மையுடன் பேசத் தொடங்கிய போது வீட்டில் உள்ளவர்கள் பில்லியின் குரலோடு சேர்த்து வேறொரு விசித்திரமான குரலையும் கேட்டனர். பில்லி ஏதாவது தவறு செய்துவிட்டு பிடிபட்டால், "அதை நான் செய்யவில்லை, ராபர்ட் தான் செய்தான்" என்று சொல்லுவான். அந்த பொம்மையின் முகம் திடீரென மாறுவதையும் அது ஒரு ஜன்னலிலிருந்து மற்றொரு ஜன்னலுக்கு தானாக ஓடுவதையும் அந்த தெருவில் இருந்தவர்கள் பார்த்திருக்கிறார்கள். பில்லி வளர்ந்து பெரியவனாகி இறந்த பிறகும் அந்த பொம்மைக்கு வயதாகவில்லை. இன்றும் ஒரு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள ராபர்ட்டை புகைப்படம் எடுக்கும் முன் அவனிடம் அனுமதி கேட்க வேண்டும். அப்படி அனுமதி கேட்காமல் புகைப்படம் எடுத்தவர்களின் கேமராக்கள் பழுதாகின, அவர்கள் விபத்துகளில் சிக்கினர். இந்த 5 பொருட்களும் தனித்தனியாகவே இவ்வளவு அழிவுகளை ஏற்படுத்தின என்றால் இவை அனைத்தும் ஒரே இடத்தில் சேர்ந்தால் என்ன நடக்கும்? அப்படி ஒரு விபரீதம் ஒரு மனிதனுக்கு நடக்கிறது. அவன் பெயர் ராகவன். பழைய பொருட்களை சேகரிக்கும் ஆர்வம் கொண்ட ராகவன்
அறியாமையினால் இந்த 5 சபிக்கப்பட்ட பொருட்களையும் தேடி பிடித்து தனது வீட்டிற்கு தனித்தனியாக கொண்டு வருகிறான். அந்த 5 பொருட்களும் அவன் வீட்டிற்குள் நுழைந்த அந்த முதல் இரவு அவனது வாழ்க்கையின் கடைசி இரவாக மாறப்போகிறது என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. அன்னாபெல் பொம்மையின் சாபம் ஒருபுறம் இருக்க, அதைவிடவும் கொடூரமான விசித்திரங்களை கொண்ட ஒரு பொம்மை அமெரிக்காவின் மற்றொரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த பொம்மையின் பெயர் ராபர்ட். 1904ஆம் ஆண்டு பில்லி என்ற சிறுவனுக்கு அவனது வீட்டில் வேலை செய்த ஒருவரால் இந்த பொம்மை பரிசாக கொடுக்கப்பட்டது. அந்த வேலைக்காரருக்கு 2 மாந்திரீக கலைகள் தெரியும் என்று அந்த ஊரில் பேசிக் கொண்டார்கள். பில்லி அந்த பொம்மையுடன் தனியாக பேசத் தொடங்கிய போது வீட்டில் உள்ளவர்கள் பில்லியின் குரலோடு சேர்த்து வேறொரு விசித்திரமான கரகரப்பான குரலையும் கேட்டனர். ஆரம்பத்தில் பில்லிதான் குரலை மாற்றி பேசுகிறான் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் வீட்டில் உள்ள பொருட்கள் தானாக உடைவதும், பில்லி அறையில் இல்லாத நேரத்தில் அந்த பொம்மை ஒரு ஜன்னலில் இருந்து மற்றொரு ஜன்னலுக்கு தானாக ஓடுவதையும் அக்கம்பக்கத்தினர் பார்த்திருக்கிறார்கள். பில்லி ஏதாவது தவறு செய்துவிட்டு பிடிபட்டால், அதை நான் செய்யவில்லை, ராபர்ட் தான் செய்தான் என்று பயத்துடன் சொல்லுவான். பில்லி வளர்ந்து பெரியவனாகி இறந்த பிறகும் அந்த பொம்மைக்கு வயதாகவில்லை. அதன் முகம் அவ்வப்போது கோபமாக மாறுவதை அங்கு வந்தவர்கள் கவனித்தார்கள். இன்று வரை ஒரு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள ராபர்ட்டை புகைப்படம் எடுக்கும் முன் அவனிடம் அனுமதி கேட்க வேண்டும். அப்படி அனுமதி கேட்காமல் புகைப்படம் எடுத்தவர்களின் கருவிகள் பழுதாகின. அவர்கள் கொடூரமான விபத்துகளில் சிக்கினர். அதற்கான மன்னிப்பு கடிதங்கள் இன்றும் அங்கு குவிந்து கிடக்கின்றன. இந்த 5 பொருட்களும் தனித்தனியாகவே இவ்வளவு அழிவுகளை ஏற்படுத்தின என்றால், இவை அனைத்தும் ஒரே இடத்தில் சேர்ந்தால் என்ன நடக்கும்? அப்படி ஒரு விபரீதம் பழைய பொருட்களை சேகரிக்கும் ஆர்வம் கொண்ட ராகவன் என்ற ஒருவனுக்கு நடக்கிறது. இந்த சாபங்கள் எல்லாம் வெறும் கட்டுக்கதை என்று நினைத்த ராகவன் பல நாடுகளுக்கு பயணம் செய்து இந்த 5 சபிக்கப்பட்ட பொருட்களையும் தேடி பிடித்து தனது வீட்டிற்கு தனித்தனியாக கொண்டு வருகிறான். அந்த 5 பொருட்களும் அவன் வீட்டிற்குள் நுழைந்த அந்த முதல் இரவு அவனது வாழ்க்கையின் கடைசி இரவாக மாறப்போகிறது என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை. ஒவ்வொரு பொருளாக அவன் அறைக்குள் வந்து சேர்ந்த போது அந்த வீட்டின் சூழல் அடியோடு மாறத் தொடங்கியது. முதலில் அந்த அழும் சிறுவனின் ஓவியத்தை சுவரில் மாட்டினான். அடுத்த சில நிமிடங்களில் அந்த அறையின் வெப்பநிலை மர்மமான முறையில் கடுமையாக குறையத் தொடங்கியது. அறையின் குளிர்ச்சி ராகவனின் எலும்புகளை ஊடுருவியது. ஆனாலும் அவனது ஆர்வம் குறையவில்லை. அந்த விபரீத விளையாட்டை தொடர முடிவெடுத்தான். சுவரில் அந்த அழும் சிறுவனின் ஓவியம் இருக்க, அதன் நேர்கீழே ஒரு மேசையில் அந்த யூதர்களின் டிபுக் பெட்டியை வைத்தான். பெட்டியை வைத்த மறுகணமே அறையின் ஒரு மூலையில் ஏதோ கருகி எரியும் வாடை வீசியது. ஓவியத்தில் இருந்த சிறுவனின் கண்களிலிருந்து உண்மையாகவே கருப்பு நிறத்தில் நீர் வழிவது போல ராகவனுக்கு தோன்றியது. ஆனால் அதை ஒரு பிரமையாக நினைத்து தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டான். அடுத்து அவன் கையில் எடுத்தது அந்த ரத்தம் தோய்ந்த வரலாற்றை கொண்ட நீல நிற ஹோப் வைரத்தை. அந்த வைரத்தை ஒரு கண்ணாடி பேழைக்குள் வைத்து மேசையின் நடுவில் வைத்தான். அந்த வைரம் அங்கு வந்ததும் அறையில் இருந்த மின்விளக்குகள் அனைத்தும் சில வினாடிகள் பயங்கரமாக அதிர்ந்து அணைந்து எரிந்தன. அந்த வைரத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு மர்மமான நீல நிற ஒளி அந்த 2 அறையை மேலும் பயங்கரமாக்கியது. இப்போது மீதம் இருப்பது அந்த 2 அமானுஷ்ய பொம்மைகள் மட்டும்தான். அன்னாபெல் துணி பொம்மையையும் ராபர்ட் பொம்மையையும் பெட்டியின் இருபுறமும் அமர வைத்தான். இந்த 5 கொடூரமான சாபங்களும் ஒரே அறையில் ஒரே நேர்கோட்டில் சந்தித்த அந்த நொடி இயற்கையின் விதிகள் அனைத்தும் அந்த அறைக்குள் சுக்குநூறாக உடைந்து சிதறின. அதுவரை அமைதியாக இருந்த அந்த அறைக்குள் இப்போது பல குரல்கள் முணுமுணுக்கும் சத்தம் கேட்கத் தொடங்கியது. யாரோ ஒரு முதியவள் விசித்திரமான மொழியில் ஏதோ மந்திரம் சொல்வது போலவும், ஒரு சிறுவன் வலி தாங்காமல் அலறுவது போலவும் அந்த சத்தங்கள் ராகவனின் மூளையை குடைந்தன. அறிவியல் அகங்காரத்தில் இருந்த ராகவனின் மனதில் முதல் முறையாக மரண பயம் ஊடுருவியது. பயந்து போன அவன் அந்த அறையை விட்டு வெளியேற கதவை நோக்கி ஓடினான். ஆனால் அவனது கைகள் கதவின் கைப்பிடியை தொடுவதற்கு முன்பே அந்த கனமான மரக்கதவு தானாகவே பெருஞ்சத்தத்துடன் சாத்திக் கொண்டு உள்பக்கமாக பூட்டிக் கொண்டது. அதுவரை அவனது கட்டுப்பாட்டில் இருந்த அவனது சொந்த வீடு இப்போது அந்த 5 அமானுஷ்ய சக்திகளின் வேட்டைக்காடாக மாறிவிட்டது. அவனது மூச்சுக்காற்று அறைக்குள் உறைந்து போக அவனது தோளுக்கு பின்னால் யாரோ நிற்கும் உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. திரும்பி பார்த்த ராகவனின் ரத்தம் உறைந்து போனது. அந்த மேசையில் அவன் தன் கைகளால் அமர வைத்திருந்த ராபர்ட் பொம்மை இப்போது அங்கு இல்லை. மேசையில் இருந்த ராபர்ட் பொம்மையை காணவில்லை என்ற உண்மை ராகவனின் மூளையை மரத்துப் போகச் செய்தது. தனது தோளுக்கு பின்னால் யாரோ மூச்சுவிடும் சத்தம் இப்போது மிகத் தெளிவாக கேட்டது. இருளில் மெதுவாக கீழே பார்த்த அவனது காலடியில் மேசையில் அமர வைக்கப்பட்டிருந்த அந்த ராபர்ட் பொம்மை நின்று கொண்டிருந்தது. அதன் முகத்தில் ஒரு வக்ரமான சிரிப்பு உறைந்திருந்தது. ராகவன் பதறிப்போய் பின்வாங்கிய அதே நொடியில் மேசையின் மேலிருந்த டிபுக் பெட்டி பெரும் சத்தத்துடன் தானாகவே வெடித்து திறந்தது. பல ஆண்டுகளாக அடைக்கப்பட்டிருந்த அந்த கொடூரமான தீய சக்தி இப்போது வெளியேறிவிட்டது. அந்த அறை முழுவதும் அழுகிய மாமிசத்தின் நெடியும் பழைய மல்லிகை பூக்களின் வாசனையும் கலந்து வீசியது. ராகவனின் தொண்டை வறண்டு மூச்சு திணறியது. திடீரென அறையின் ஒரு மூலையில் விவரிக்க முடியாத அளவு வெப்பம் பரவுவதை அவன் உணர்ந்தான். சுவரில் மாட்டியிருந்த ஆழும் சிறுவனின் ஓவியத்திலிருந்து
இப்போது நெருப்புப் பொறிகள் பறக்கத் தொடங்கின. அறையின் ஒரு பாதி பனிக்கட்டி போல உறைந்திருக்க, ஓவியம் இருந்த மறுபாதி கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. ஆனால் ஆச்சரியமாக அந்த தீயில் எந்த பொருளும் கருகவில்லை. மாறாக அந்த சிறுவனின் தீய சாபம் நெருப்பாக உருவெடுத்திருந்தது. அந்த சிறுவனின் அழுகுரல் இப்போது அறையின் நாலாபுரமும் பயங்கரமாக எதிரொலித்தது. ராகவன் தப்பிக்க வழியின்றி அந்த அறையின் ஒரு மூலைக்குச் சுருண்டான். அவனது கண்கள் மேசையின் மீதிருந்த அன்னாபெல் பொம்மையின் மீது விழுந்தன. அதுவரை அமைதியாக இருந்த அந்த துணி பொம்மையின் கண்கள் இப்போது ராகவனை நேராக வெறித்துப் பார்த்துக் கொண்டிருந்தன. ஒரு வினாடி மின்சாரம் அணைந்து வந்தபோது அந்த பொம்மை மேசையிலிருந்து நகர்ந்து ராகவனுக்கு மிக அருகில் வந்து அமர்ந்திருந்தது. அதன் அருகில் ஒரு சிறிய காகிதத் துண்டு மர்மமான முறையில் தோன்றியிருந்தது. அதில் இரத்தச் சிவப்பில் "எங்களுக்கு நீ வேண்டும்" என்று எழுதப்பட்டிருந்தது. ஹோப் வைரத்திலிருந்து வெளிப்பட்ட நீல நிற ஒளி இப்போது அந்த அறை முழுவதையும் ஒரு நரகத்தைப் போல மாற்றியிருந்தது. ராகவன் தன் முழு பலத்தையும் திரட்டி கதவை நோக்கி ஓடிச் சென்று அதை தன் உடலால் மோதி உடைக்க முயன்றான். ஆனால் அவனது தோள்பட்டையில் யாரோ பலமாக பாய்ந்து நகங்களால் கீறும் கொடூரமான வலி ஏற்பட்டது. அவனது சட்டை கிழிந்து 3 நீண்ட இரத்தக்கோடுகள் அவனது முதுகில் உருவாயின. வலியால் துடித்த அவனுக்கு பின்னால் இருளிலிருந்து ஒரு கரகரப்பான குரல் ஒலித்தது. "அதை நான் செய்யவில்லை, ராபர்ட் தான் செய்தான்" என்று ஒரு சிறுவனின் குரலில் அந்த இருட்டில் ஏதோ ஒன்று அவனிடம் பேசியது. ராகவனின் முதுகில் ஏற்பட்ட காயத்திலிருந்து சூடான சிவப்பு நிற திரவம் வழிந்தது. வலி தாங்க முடியாமல் கீழே விழுந்த அவனது இடது கையை ஏதோ ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி இரும்பு பிடியாக பற்றி கொண்டது. அவனது இடது கை முழுவதும் பச்சை குத்தப்பட்டிருந்த அந்த பெரிய உருவத்தின் மீது இப்போது ஒருவித கொடூரமான எரிச்சல் பரவியது. அந்த தீய சக்தி அவனது தோளில் ஊடுருவி அவனது நரம்புகளை துண்டிக்க முயல்வது போல அவனுக்கு தோன்றியது. ஹோப் வைரத்தின் ஊடுருவும் நீல நிற ஒளியில் டிபுக் பெட்டியிலிருந்து வெளியேறிய அந்த பயங்கரமான உருவம் இப்போது தெளிவாக தெரிந்தது. ஒரு வயதான மூதாட்டியின் உருவம் காற்றில் மிதந்து வந்து ராகவனின் முகத்திற்கு நேராக நின்றது. அந்த உருவத்தின் கண்கள் முழுவதும் பல நூற்றாண்டுகளின் வன்மமும் வெறுப்பும் மட்டுமே நிறைந்திருந்தன. அது ராகவனின் கழுத்தை நெரிக்கத் தொடங்கியதும் அவனது தொண்டை அடைத்து மூச்சு திணற ஆரம்பித்தது. அறையின் மறுபுறம் சுவரில் இருந்த அழும் சிறுவனின் ஓவியத்திலிருந்து வெளிப்பட்ட நெருப்பு இப்போது அறையின் தரை முழுவதும் பரவத் தொடங்கியது. ஆனால் அந்த நெருப்பு சுட்டெரிக்கும் வெப்பத்தை கொடுப்பதற்கு பதிலாக மரணத்தின் பனிக்கட்டி போன்ற ஒரு விசித்திரமான குளிரை கொடுத்தது. அதே நேரத்தில் அவனது காலடியில் நின்று கொண்டிருந்த ராபர்ட் பொம்மை அவனது கால்களை பலமாக பின்னிக்கொண்டு அவனை நகரவிடாமல் தடுத்தது. அன்னாபெல் பொம்மையோ அந்த பேய் ஒளியில் இன்னும் பெரிதாக வளர்ந்து ஒரு கொடூரமான அரக்கியைப் போல உருமாறி அவனது மார்பின் மீது ஏறி அமர்ந்தது. இந்த 5 சாபங்களும் தங்களுக்குள் ஒரு போட்டியைப் போல ராகவனின் உயிரை பங்கிட வேட்டையாடத் தொடங்கின. மனித அறிவியலால் கட்டப்பட்ட அவனது அகங்காரம் இப்போது சுக்குநூறாக உடைந்து சிதறியது. தான் தேடிச் சென்ற மர்மங்கள் அனைத்தும் ஒன்றாகச் சேர்ந்து தனக்கான சவக்குழியை தோண்டும் என்பதை அவன் முழுமையாக உணரத் தொடங்கினான். அவனது பார்வை இருளத் தொடங்கிய அந்த இறுதி நொடியில் மேசையின் மேலிருந்த ஹோப் வைரம் திடீரென பெருஞ்சத்தத்துடன் காற்றில் மிதக்கத் தொடங்கியது. காற்றில் மிதந்த அந்த நீல நிற ஹோப் வைரம் இப்போது கண்கூசும் அளவிற்கான ஒரு பயங்கரமான ஒளியை உமிழ்ந்தது. அதுவரை தனித்தனியாக ராகவனை தாக்கிக் கொண்டிருந்த அந்த 4 அமானுஷ்ய சக்திகளும் இப்போது அந்த வைரத்தின் ஒளியை நோக்கி காந்தம் போல ஈர்க்கப்பட்டன. அழும் சிறுவனின் ஓவியத்திலிருந்து வெளிப்பட்ட நெருப்பு, டிபுக் பெட்டியின் மூதாட்டி ஆவி, அன்னாபெல் மற்றும் ராபர்ட் பொம்மைகள் என அனைத்தும் அந்த நீல ஒளியில் கலந்து ஒரு பிரம்மாண்டமான இருள் உருவமாக மாறத் தொடங்கின. அந்த 5வது மற்றும் இறுதி மர்மம் இப்போதுதான் ராகவனுக்கு புரியத் தொடங்கியது. அந்த வைரம் வெறும் சபிக்கப்பட்ட கல் அல்ல, அது மரண உலகத்தின் கதவை திறக்கும் ஒரு நேரடி திறவுகோல். மற்ற 4 சாபங்களும் பல நூற்றாண்டுகளாக அந்த திறவுகோலை தேடித்தான் அலைந்து கொண்டிருந்தன. ராகவன் தன் சொந்த கைகளாலேயே அந்த 5 சாபங்களையும் ஒன்றாகச் சேர்த்து உலகை அழிக்கப் போகும் ஒரு பெரும் இருளை கட்டவிழ்த்து விட்டுவிட்டான். அந்த பிரம்மாண்டமான இருள் உருவம் இப்போது அறையின் மேற்கூரையை தொடும் அளவுக்கு வளர்ந்து நின்றது. அதன் கண்களில் எரிமலை குழம்பை போன்ற கொடூரமான சிவப்பு நிறம் தகதகத்தது. ராகவனின் முதுகில் இருந்த காயங்களிலிருந்து வழிந்த சூடான சிவப்பு நிற திரவம் தரையில் பரவி அந்த இருள் உருவத்தின் கால்களை சென்றடைந்ததும் அந்த உருவம் மேலும் பலம் பெற்றது போல சிலிர்த்துக் கொண்டது. "எங்களை விடுவித்ததற்கு நன்றி, ஆனால் அதற்கான விலையை நீ உன் உயிரை கொடுத்துத்தான் ஆக வேண்டும்" என்று ஆயிரக்கணக்கான குரல்கள் ஒன்றாகச் சேர்ந்து ஒலிப்பது போல அந்த உருவம் பேசியது. ராகவனின் மூளைக்குள் அந்த சத்தம் இடியாக இறங்கியது. மரணத்தின் விளிம்பில் நின்ற அவனுக்கு இப்போது ஒரே ஒரு வழிதான் தெரிந்தது. இந்த சாபங்களை எப்படி ஒன்றாகச் சேர்த்தானோ அதே போல இவற்றை மீண்டும் தனித்தனியாக பிரிக்க வேண்டும். ஆனால் அவனது கை கால்கள் அந்த அமானுஷ்ய சக்தியால் முழுமையாக கட்டப்பட்டிருந்தன. மிதக்கும் அந்த வைரத்தை நோக்கி தன் வலது கையை எப்படியோ சிரமப்பட்டு நீட்டினான். அந்த வைரத்தை தொட்டு அதை உடைத்துவிட்டால் ஒருவேளை இந்த சாபங்கள் அனைத்தும் வந்த இடத்திற்கே திரும்பிச் சென்றுவிடும் என்று அவன் மனம் கணக்கு போட்டது. தன் ஒட்டுமொத்த பிராணனையும் திரட்டி அந்த மரணப்பிடியிலிருந்து விடுபட்டு தரையிலிருந்து எம்பி அந்த வைரத்தை பிடிக்க ராகவன் பாய்ந்தான். ராகவன் காற்றில் பாய்ந்து அந்த நீல நிற வைரத்தை தன் வலது கையால்
இறுக்கமாக பற்றினான். அவனது விரல்கள் அந்த வைரத்தை தொட்ட மறுகணமே இடி விழுந்தது போல ஒரு பெரும் சத்தம் அந்த அறை முழுவதும் அதிர்ந்தது. அந்த பிரம்மாண்டமான இருள் உருவம் ஒரு பயங்கரமான அலறலோடு ராகவனை நோக்கி பாய்ந்தது. அந்த வைரத்தின் நீல ஒளியும் இருள் உருவத்தின் கண்களில் இருந்த சிவப்பு ஒளியும் ஒன்றோடொன்று பலமாக மோதி ஒரு பெரும் வெடிப்பாக மாறியது. அந்த வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகள் அனைத்தும் ஒரே நொடியில் சுக்குநூறாக உடைந்து சிதறின. அடுத்த சில வினாடிகளுக்கு அந்த அறை முழுவதும் ஒரு மயான அமைதி நிலவியது. அந்த இருண்ட அறையில் அதுவரை சுழன்றடித்த அந்த பயங்கரமான புயல் இப்போது முற்றிலுமாக ஓய்ந்திருந்தது. மறுநாள் காலை சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் அந்த அறையின் கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே வந்தபோது அவர்கள் கண்ட காட்சி அவர்களை உறைந்து போகச் செய்தது. அந்த அறையில் ராகவன் இல்லை. சுவரில் மாட்டியிருந்த ஆளும் சிறுவனின் ஓவியம், அந்த பயங்கரமான டிபுக் பெட்டி, அன்னாபெல் மற்றும் ராபர்ட் பொம்மைகள், உலகை நடுங்கச் செய்த அந்த ஹோப் வைரம் என அவன் இத்தனை காலமாக கஷ்டப்பட்டு சேர்த்த எந்த ஒரு சபிக்கப்பட்ட பொருளும் அங்கு இல்லை. அந்த மேசையின் மீது ராகவன் அணிந்திருந்த உடைந்த கைக்கடிகாரம் மட்டுமே கிடந்தது. அதற்கு கீழே ஒரு சிறிய காகிதத்தில் நாங்கள் ஒன்றாகவே இருப்போம் என்று சிவப்பு நிறத்தில் எழுதப்பட்டிருந்தது. ராகவன் அந்த அமானுஷ்ய உலகத்திற்குள் நிரந்தரமாக இழுத்துச் செல்லப்பட்டானா, அல்லது அந்த 5 சாபங்களும் ஒன்று சேர்ந்து தங்களின் அடுத்த இரையை தேடி பயணத்தை தொடங்கிவிட்டனவா என்பது இன்று வரை விடை தெரியாத மர்மமாகவே தொடர்கிறது. அறிவியல் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் மனித அறிவுக்கு எட்டாத நம்மை சுற்றியுள்ள இருளில் மறைந்திருக்கும் இது போன்ற அமானுஷ்யங்கள் எப்போது விழித்தெழும் என்று யாருக்கும் தெரியாது. நீங்கள் ஆசையாக வாங்கி வந்த ஒரு பழங்கால பொருள் ஒருவேளை பல நூற்றாண்டுகளாக தன் அடுத்த வேட்டைக்காக காத்திருக்கும் ஒரு கொடூரமான சாபமாக கூட இருக்கலாம். உங்கள் வீட்டு அலமாரியில் தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த பழைய பொருட்களை குறித்து இனி எச்சரிக்கையாக இருங்கள். இந்த 5 கொடூரமான பொருட்களில் எது உங்களை மிகவும் பயமுறுத்தியது என்பதை கருத்துக்களில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் விருப்பம் தெரிவித்து உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள். இது போன்ற மேலும் பல உரைய வைக்கும் மர்மங்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த மாதிரி உண்மை கதைகள் இன்னும் வேண்டும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேன் ஆஃப் மிஸ்டரி தமிழ்.